சிக்கன் எவ்வளவு ரெட்டா இருக்குன்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த சீட்டோஸ் சிப்ஸை வச்சு சீட்டோஸ் ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்ய வீடியோவில் பார்க்க போறோம். இது ரொம்ப வித்தியாசமா KFC ஸ்டைல இருக்கு. இப்போ நம்ம சீட்டோஸ் ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாம். சீட்டோஸ் சிப்ஸ் 10 சிக்கன் லெக் தான் இந்த ரெசிபியை செய்ய போறோம். சின்ன வயசுல நம்ம நிறைய சீட்டோஸ் சிப்ஸ்களை சாப்பிட்டுருப்போம். ஆனா இது வேற, நம்ம ஊர்ல கிடைக்க வாய்ப்பு இல்ல. உள்ள நல்லா ரெட் கலர்ல இருக்கும். இப்போ நம்ம இந்த சீட்டோஸ் சிப்ஸை ஓபன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இத பாத்தீங்கன்னா 230 கிராம் வெயிட் இருக்கு. இப்போ இத ஓபன் பண்ணிரலாம். பாக்குறதுக்கு குர்குரே மாதிரியும் கலரும் நல்ல சிகப்பா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நார்மலா மசாலா சிப்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் காரமா இருக்கு. இது பெரிய சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க இது ஆன்லைன்ல தான் வாங்கணும். இப்போ இதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிப்ஸ் 230 கிராம் பாக்கெட்டோட விலை மட்டுமே 650 ரூபா. அதனால தான் நம்ம ஊர்களில் இது விற்பனைக்கு கிடைக்கிறது இல்ல. ஏன் இந்த சிப்ஸை வாங்கி பயன்படுத்துறோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த சிப்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைசியா இருந்திருக்கு. நாமளும் அதனால தான் இதை பயன்படுத்துறோம். அதுக்கு முன்னாடி சிக்கனை ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. சிக்கன் லெக் இந்த ரெசிபிக்கு கரெக்டா இருக்கும். அதனால சிக்கன் லெக் 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், அடுத்து சிக்கன் மசாலா 20 கிராம், இப்போ 2 எலுமிச்சம்பழ சாறு, அப்புறம் ஒரு முட்டை. இப்போ தேவையான உப்பு போட்டு பிரட்டி சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ண அவசியம் இல்லை. இப்படி ஒரு ரெசிபி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சிப்ஸ் கிடைச்சா அடிக்கடி ட்ரை பண்ணாதீங்க. ஆசைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணா போதும். இப்போ முட்டையை ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. முதல்ல 5 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடைச்சு ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ தேவையான உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச சிக்கன் எடுத்து முட்டையில முக்கி ஃபைனலா சீட்டோஸ் சிப்ஸ்ல பிரட்டி அதை அப்படியே எண்ணெயில போட்டு சும்மா காரஜரமா பொரிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான சீட்டோஸ் ஃப்ரைடு சிக்கன் ரெடி. இப்போ ஊறின சிக்கனை எடுத்து முட்டையில ஒரு முக்கி சீட்டோஸ்ல போட்டு பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி பொரிக்கும் போது எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணிக்கங்க. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மறைச்சிக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய் 1 லிட்டர். இந்த எண்ணெய் நீங்களும் வாங்கி பயன்படுத்த விரும்புனீங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7ல இருந்து 10 நிமிஷம் பொரிஞ்சா போதும். இந்த மாதிரி இருக்கணும். சீட்டோஸ் ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் நல்ல சிகப்பு கலர்ல பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கு. கடிச்சு சாப்பிடும் போது அந்த சிப்ஸோட ஃபிளேவர் சேர்ந்து அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கு. நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் வாசனைக்கு ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.